சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். திரும்பவும் டெல்லியில ஓடுற பஸ்ல இன்னொரு பெண்ணை பாலியல் வன்புறவு செஞ்சிருக்காங்க. எல்லா குற்றத்திலும் ஈடுபடுறது யாருன்னா உத்தரப்பிரதேசில இருந்து டெல்லியில பிழைக்க வரவன் தான் இந்த வேலையை பூராமே பண்ணுறாங்க. பெண்களை இப்போ நவீன இப்போ உள்ள இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி 90% பார்க்க மாட்டாங்க. ஒரு கேவலமான ஒரு ஜென்மமாக தான் பார்ப்பாங்க. செக்ஸை தவிர எதுக்கு யூஸ் ஆகாத ஒரு இதாக தான் அவங்க பார்ப்பாங்க இன்னைக்கு வரைக்கும். இப்போ நிறைய பாப்புலேஷன் இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி அந்த அரசாங்கம் ஒரு போலீஸ் பேட்ரோலியோ அந்த இடத்துல அந்த மாதிரி வச்சிருந்தா இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்காது. அதாவது போலீஸ் பெட்ரோல் ஒரு பொம்பளைக்கும் ஒரு போலீஸ்காரனை போட்டு அனுப்ப முடியாது. இல்ல சார், அந்த ஒரு பர்டிகுலரான ஏரியாஸ்க்கு வைக்கலாம்ல. இல்லை அப்படி பண்ண முடியாது. தவறு செய்கிறவன் நம்ம செஞ்சோன்னா போலீஸ் எப்படியா இருந்தாலும் நம்மளை பிடிச்சிப்பான்றத அவன் மைண்டில் ஏற்றும். இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு காருக்குள்ளே வச்சு பண்ணி விட்டாங்க. இதுதான் அதோட பின்னணி பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ வீட்டில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்ருக்கு, இல்லை காலேஜுக்கு போயிட்டு வருது, அது எதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு. முள்ளு போதற்குள்ளே எவனோடய உட்காந்து எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பு கொடுங்கும்போது அது கேவலமாக இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்களும் திருந்தணும்ல. அது இல்லை சார், அவங்க கார் உள்ளதானே அந்த கேஸில் பார்க்கும்போது கார் உள்ள போய் இப்போ முதல் முள்ளு போரில் செக்ஸ் பண்ணலாமா அவனோட? இப்போ அது அவங்க அப்படி பண்ணி இருந்தாலுமே அது அவங்க ரெண்டு பேரோடைய விருப்பத்துல அவங்க பண்ணது. ஆனா விருப்பத்துல ரோட்ல பண்ணக்கூடாது. நாயா ரோட்ல பண்றது விருப்பம் இருக்கு. ரோட்ல போயிட்டே இருக்கேன், ஒரு பொண்ணு எதாப்புல வர, அவளும் விரும்புறா நானும் விரும்புறேன், அப்படி ரோட்ல இது பண்ணிட முடியுமா சொல்லுங்க? விருப்பம் இருக்குன்றதுக்காக இல்லம்மா. நீங்க விருப்பத்துல எத்தனை பேரோட வேணாலும் இருக்கலாம்னு சட்டமே சொல்லுதுமா. அதை சொல்லக்கூடாது. நீங்க எங்க இருந்தீங்கன்னு தான் அர்த்தம். அது உங்க வீடா உங்க இடமா? நீங்க எங்கேயாவது முள்ளு பகுதியில் போய் அவங்க கூடயா இருப்பீங்க. அது அதுக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு. யார் ஆட்சி நடக்குது? பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. ஏன் இப்படியா இருக்குது? இந்த விஜய் என்ன கிழிக்கிறாருன்னு பாருங்கள். நேற்று ஒரு கிளவியை கொண்டு விட்டாங்க, இது பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணி. நேற்று ஒரு ஆட்சிக்கு வந்த 5 நாள் என்ன பிடிங்கிட்டார் அவர் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. விஜயை கேட்கலனாலும் தாவேக்கா என்ன பிடுங்குச்சின்னு கேட்பாங்கல்ல. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜர்னலிஸ்ட் உமாபதி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஓகே சார், நிர்பயாவே நம்மளால இன்னும் மறக்க முடியல. ஆனா அதுக்குள்ளவே திரும்பவும் டெல்லியில ஓடுற பஸ்ல இன்னொரு பெண்ணை பாலியல் வன்புறவு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸோடைய பின்னணி என்ன சார்? இந்த கேஸோட பின்னணி என்னன்னா, அதாவது என்னென்னா, டெல்லியை பொறுத்தளவுக்கு டெல்லி ஒரு ப்ரைம் சிட்டி, ரைட்டா? அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கிறவன் பூரா யார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க தான். உத்தரப்பிரதேசம், பக்கத்து பஞ்சாப், ஹரியானா. பஞ்சாப்காரங்க தான் இந்த ஆட்டோ ஓட்டுறது, கார் ஓட்டுறது எல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சாபிஸ் தான் டிரைவர்ஸ் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி ஆனால் பஞ்சாபிஸ் அந்த மாதிரி செயலில் ஈடுபட மாட்டாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்குது, சரியா? அதே மாதிரி ஹரியானாக்காரங்க ஒரு ஆஃப் கண்டிஷன் தான். ஆனால் உத்தரப்பிரதேஷ் எல்லா குற்றத்திலையும் ஈடுபடுறது யாருன்னா உத்தரப்பிரதேசிலேருந்து டெல்லியில் பிழைக்க வரவன் தான் இந்த வேலையை பூராமே பண்ணுறது. ஏன்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கெல்லாம் பெண்களை இப்போ நவீன இப்போ உள்ள இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறீங்க அந்த மாதிரி 90% பார்க்க மாட்டாங்க. ஒரு கேவலமான ஒரு ஜென்மமாக தான் பார்ப்பாங்க. பெண்களை பார்த்தானே என்ன அப்படி தான் பார்ப்பாங்க. அது ஒரு இதுதான், ஒரு இது இருக்குது, வருது போகுது, இது என்ன இது செக்ஸை தவிர எதுக்கு யூஸ் ஆகாத ஒரு இதாக தான் அவங்க பார்ப்பாங்க இன்னைக்கு வரைக்கும். ஸோ ஒருத்தரோட பார்வை இருக்குல்ல. ஏன்னா அங்கே எஜுகேஷன் இல்லை, பாரம்பரியம் ஒன்று இருக்குது. அந்த பாரம்பரிய கலாச்சாரப்படி தான் வாழ்வாங்க. ரெண்டாவது அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே உள்ளவங்களுக்கு மத்திய பிரதேஷ்னா என்ன, உத்தரப்பிரதேஷ்னா என்ன, ராஜஸ்தான்னா என்ன, பீகார்னா என்னன்னு பிரித்து பார்க்க தெரியாது, அசாம்னா என்னன்னு பிரித்து பார்க்க தெரியாது. ஒவ்வொரு மாநிலத்துக்காரனுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அங்கேருந்து பார்க்குறேன் எப்படி மதராசின்னு பார்க்கும்போது கேரளாக்காரன் வேறு ஸ்டைலில் இருப்பான், தமிழ்நாடு வேறு ஸ்டைலில் இருப்பான், ஆந்திரா வேறு ஸ்டைலில் இருப்பான், தெலுங்கானா வேறு ஸ்டைலில் இருப்பான். நம்ம 2 பேருக்கு ஒத்து வருமா? இப்போ நம்ம இங்கே இருக்கோம், தெலுங்கானாக்காரன் மாதிரியே நம்ம வாழ்கிறோம், இல்லை கேரளாக்காரன் மாதிரி நம்ம வாழ்கிறோமா, இல்லை கேரளாக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி வாழ்கிறானா? இல்லை. பொதுவான பார்வையில் முதல்ல பார்க்கக்கூடாது. வடக்கன் பொதுவான பார்வையில் பார்க்கக்கூடாது. அதில் என்ன அப்படின்னா, மத்திய பிரதேஷ்காரனோ உத்தரப்பிரதேஷ்காரனோ உயிர் போய் செத்தாலும் சாவானே தவிர ஊரில் வெளியூரில் போய் வேலைக்கு போக மாட்டான் கேவலமாக. ஓகே. இங்கே சவுத்துக்கு மேக்ஸிமம் வரமாட்டான். சவுத்துக்கு வரமாட்டான் மேக்ஸிமம். சவுத்துக்கு வர்றதுலாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பீகாரி,
அசாம்காரன், பங்களாதேஷ்காரன், வெஸ்ட் பெங்கால்காரன். பங்களாதேஷ் முஸ்லீம் தான் அங்கேருந்து பலரும் வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஆனால் அது ஒரே ஸ்டேட், இவங்க முஸ்லீம் அவங்க இந்து, அவ்வளோதான். ஈஸியாக வேலி தாண்டி உள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா அங்கே இன்னும் வறுமை. இப்போ தான் கொஞ்சம் பங்களாதேஷ் மேலே வந்துட்டுருக்கு. அதனால் இங்கே வந்து கொல்கத்தாவில் கூலி வேலை பார்ப்பாங்க, ரோட்டு கடை போட்டிருக்க பூராமே பங்களாதேஷ்காரன் தான். அப்புறம் அங்கேருந்து நைஸாக இப்போ சவுத் இந்தியாவுக்கு வந்ததுனால அவர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்குனால தமிழ்நாடு, கேரளா, ஆந்திராவில் வேலை பார்க்குறவங்க பூரா யார் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்லேருந்து வராங்க. சரி, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்குது. பீகாரி வந்து என்ன பண்ணுவோன்னா ரவுடிஸை பண்ணுவானே தவிர பெண்கள் விவகாரத்தில் ரொம்ப இவ்வளோ மோசமாக இருக்காது பீகார். ஆனால் உத்தரப்பிரதேசில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுடிசமும் இருக்கும், ரைட்டா. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்களை வந்து அவங்க வந்து சாதாரணமே பெண்களை இதாக மதிப்புக்குரியவர்களாக நினைக்க மாட்டாங்க, புரியுதா. ஸோ அதோட வெளிப்பாடு தான் இது. அவங்கெல்லாம் டெல்லியில் போகும்போது இப்போ இந்த பிள்ளைங்க இப்போ அதாவது எப்படின்னா விவரம் தெரியாதவனுக்கு அரைகுறை ஆடையில் அலையுதுன்னு சொல்லுவாங்க, புரியுதா அவங்களுக்கு. ஆனால் இப்போ கலாச்சாரத்துப்படி பார்த்தா இப்போ உள்ள டெவலப்மெண்ட் பார்த்து காஸ்டியூம் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ உள்ள பழக்கம் வழக்கம் வேறு மாதிரி மாறிடுச்சு. இதை வந்து அதோடைய அந்த கலாச்சாரத்தோடைய இப்போ மாறினவன் ஏற்றுக்குவான். மாறாமல் பழமை வாய்ந்த ஒரு கலாச்சாரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஊர்லேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கவனுக்கு இது வந்து கேவலமாக தெரியும். என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, குடப்பாடை போட்டு ஷார்ட்ஸை போட்டு சுற்றிட்டு இருக்காங்க அப்படின் போது அவர்களுடைய பார்வையில் வேறு மாதிரி தெரியும். ஸோ அப்படி ஆட்கள் வந்து டெல்லியில் ஊடுருவி இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்காது. ஓகே சார், இது மாதிரி வந்து நிறைய கேஸ் தான் வந்துட்டு இருக்கு. பெண்களை வந்து இந்த மாதிரி பண்றது நிறைய வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் இதால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இருந்தாலுமே பெண்கள் பாதுகாப்புல வந்து அவ்வளவா ஆக்ஷன் எதுவுமே எடுக்காதது ஏன்னு நினைக்கிறீங்க சார்? அதாவதுமா ஆக்ஷன் இல்லை, அதாவது என்னென்னா தான் தோன்றி பெண்ணும் ஆனால் தான் தோன்றித்தனமாக இருந்தால் இதுதான் ஆபத்து வரதாமல் செய்யும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒருத்தர் நகை போட்டு போகிறீங்க, ஒரு 20 பவுன் செயின் நிறையா டாலர்லாம் போட்டு நைட்டில் நடந்து போவீங்களா? ஏதாவது ஒரு பக்கம் ஒரு ஆம்பளே நடந்து போக முடியாது. ஒரு 10 பவுன் செயின் அது இதுன்னு போட்டு மோதிரம்லாம் போட்டு நடந்து இருட்டுக்குள்ளே போனான்னா ஈசிஆர் ரோட்லேயோ இல்லை வேறு சில இடங்கள்லாம் நான் சொல்கிறேன், நான் போனான்னா அவனே அடித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ வந்து அந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி இருக்கணுன்றது முதல்ல தெரியணும். சுதந்திரன்ற பேரில் வந்து நீங்கள் வந்து ஆம்பளையாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த இடத்துல எப்படி போகணுன்னு அது மீறி போகும்போது இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னு கேட்டால் இங்கே பாப்புலேஷன் ஜாஸ்தி. இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பயமும் இருக்காது, நமக்கே பயம். அதான் மலேசியாவில் ஆம்பளையாக இருந்தால் நமக்கே பயமாக இருக்கும் இருட்டில் போகிறதுக்கு, புரியுதா உங்களுக்கு. ஏன்னா சில பகுதிகள்லாம் கேடுகட்ட கேவலமான பகுதியாக இருக்கும். நீ ஆம்பளைங்க நடந்து போனாலே பர்ஸை பிடிங்கிட்டு போயிடுவான், இப்போ ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவான், அந்த அளவுக்கு இருக்கும். ஒரே நிலப்பரப்பு தான். அதே இது சிங்கப்பூரில் நீங்கள் 2 மணி வரைக்கும் நீங்கள் போகலாம், ஜாலியாக போகலாம். ரோட்டில் இருட்டாக எங்கேயும் இருக்காது. ஆளே இல்லாத ரோட்டில் கூட நீங்கள் நடந்து கிலோமீட்டர் கணக்கில் போனீங்கனாலும் உங்கள் மேலே ஒரு தூசி துரும்பு கூட வராது. அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. அது ஏன்னா அங்கே பாப்புலேஷன் கம்மி, அந்த இடம் கல்ச்சராக அந்த மக்களுக்கு ஒரு பயத்தை அந்த அரசாங்கம் ஏற்படுத்தி வச்சு. இங்கே வந்து பாப்புலேஷன் ஜாஸ்தி, ஓட்டுக்கு போய் அவன்கிட்ட நிற்கணும். அது மாதிரி இருக்கும்போதுனால யாரையும் கை வைக்க முடியாது, யாருக்கும் நீ அட்வைஸ் பண்ண முடியாது, யாரையும் இப்படி இருங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான தவறுகள்லாம் தொடர்ந்து நடக்குது. ஓகே சார், இப்போ வந்து அவங்களுமே வந்து வேலைக்கு போயிட்டு தான் அந்த டைம்ல வந்து வெளியே வந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்கள வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாதுல்ல, அந்த டைமுக்கு வந்து ஏன் வந்தாங்க? ஏன்னா வந்து அவங்களுடைய ஒர்க் அப்பதான் முடிஞ்சிருக்கு. அதை முடிச்சுட்டு வரும்போது தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்திருக்கு. ஸோ வந்து இப்போ நிறைய பாப்புலேஷன் இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி அந்த அரசாங்கம் வந்து ஒரு போலீஸ் பேட்ரோலியோ அந்த இடத்துல அந்த மாதிரி வச்சிருந்தா இந்த மாதிரி தப்புகள்லாம் நடக்காது இல்லையா? அதாவது போலீஸ் பெட்ரோல் ஒரு பொம்பளைக்கும் ஒரு போலீஸ்காரனை போட்டு அனுப்ப முடியாது. இல்ல சார், அந்த ஒரு பர்టిక్యులரான ஏரியாஸ்க்கு வைக்கலாம்ல. இல்லைம்மா, அப்படி பண்ண முடியாது. அதாவது எப்படின்னா மைண்டை மாற்றணும். போலீஸ் இருக்கோ இல்லையோ போலீஸ் மேலே பயம் வரணும், அதுதான் முக்கியமே தவிர பெட்ரோலிங் போடுறதுனால இந்த ரோட்டில் இப்படி கிராஸ் பண்ணுறான், சந்துக்குள்ளே இருந்து சினிமாலாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா, ஹீரோ அப்படி மறைஞ்சிருப்பான், அடியில் படுத்துருப்பான் ஒரு காரு பக்கத்தில், டக்குன்னு அந்த போலீஸ் போன உடனே டப்புன்னு எந்திரிச்சு ரைட்டில் ஓடுவான், உடனே போலீஸ் பார்த்துட்டு இப்படி திறந்து அந்த சந்தில் ஓடுவான். அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. மைண்ட் செட் மாறணும். அந்த மைண்ட் செட் எப்படி மாறணும்னா தவறு செய்கிறவன் வந்து நம்ம செஞ்சோன்னா போலீஸ் எப்படியா இருந்தாலும் நம்மளை பிடிச்சிக்குவான்றத அவன் மைண்டில் ஏற்றணும், புரியுதா அவங்களுக்கு. அதே நேரத்தில் தான் தோன்றித்தனமாக அலைகிறவங்களும் திருந்தணும். 2 பேருமே மாற்றணும், புரியுதா அவங்களுக்கு. 2 பேருமே மாறினா தான் சமூகம் மாறும். சமூகம் மாறினா தான் அரசாங்கம் மாற்ற முடியும். முதல்ல அரசாங்கம் வந்து பயத்தை ஏற்படுத்தணும்.
அப்புறம் அந்த சமூகம் இது கரெக்டு தான், நம்ம சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்றத அவனும் மாறணும், இவனும் மாறணும். 2 பேரும் மாறினா தான் சரியாகுமே தவிர, வேலைக்கு போயிட்டு வரோம், நைட்டு 12 மணிக்கு வரோம், இப்படி தான் இருக்குது அப்படின்னா அது அது என்னன்றதை நீங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு காருக்குள்ளே வச்சு பண்ணி விட்டாங்க, புரியுதா? அதோட பின்னணி பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது. இப்போ வீட்டில் ஒரு பொண்ணு வேலை பார்த்துட்ருக்கு, இல்லை காலேஜுக்கு போயிட்டு வருது, அது எதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா வேறு. முள்ளு புதருக்குள்ளே எவனோடய உட்காந்து எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பு கொடுங்கும்போது அது கேவலமாக இல்லையான்ற ஒரு கேள்வி வரும்ல, அவங்களும் திருந்தணும்ல. அது இல்ல சார், அவங்க கார் உள்ளதானே அந்த கேஸ்ல பார்க்கும்போது கார் கார் உள்ள போய் இப்போ முள்ளு புதரில் செக்ஸ் பண்ணலாமா எவனோட வேணாலும்? பண்ணால் அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும். ரூம் போடுங்க போய், அது கூட உங்களுக்கு வழி இல்லாத என்னத்துக்கு லவ் உங்களுக்கு? இல்ல சார், அவங்க அவங்களுடைய பர்சனல் பர்சனல் அவன் வீட்டில் இருக்கணுமா? கண்ட இடத்துல போய் காருக்குள்ளெல்லாம் போய் அவனோடய படுத்துருந்தா இன்னொரு 4 பேர் வரதாம செய்வேன். என்ன பர்சனல் ஸ்பேஸு? எப்படி பர்சனல் ஸ்பேஸ் ஆகும்? ஊரில் எவன் நிலத்துலேயே போய் நின்னீங்களா, அவன் பிடிச்சானா என்ன பண்ணுவீங்க? ஏன் இடத்துல ஏன்டா காரை நிறுத்தி இது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லி அது எப்படி பர்சனல் ஸ்பேஸ் ஆகும்? எவன் கூடயே போய் எவன் கார்லேயே போய் எந்த முள்ளு புதர்லேயே போய் படுத்துருப்பீங்க, அது எப்படி பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவீங்க? நீங்கள் வீட்டுக்குள்ளே அதுதான் கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணிடுச்சு இல்லை, யார் வேணாலும் யாரோட வேணாலும் ரூம் போடலாம் தங்கலான்னு இருக்கும்போது ரூம் போட்டு போக வேண்டியதானே. எதுக்கு ரோட்டில் முள்ளு புதரில்? காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போகிறீங்க, அவன் திருடன், அவன் முளை மாதிரி இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான்னு தெரியுது. நீ காலேஜ் படிக்க போனீங்களா இல்லை முள்ளு புதரில் எவன்டையாவது இது பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன அது பர்சனல் ஸ்பேஸ்? அது எப்படி சொல்லுவீங்க பர்சனல் ஸ்பேஸ்ன்னு? பர்சனல் ஸ்பேஸ்னு நான் எதுக்காக சொன்னேன் சார், அவங்களுடைய கார்ல அவங்க பேசிட்டு இருந்தாங்களோ அது என்ன பண்ணாங்கன்னு நமக்கு அதுதான் இப்போ தெரியாது. போலீஸ் விசாரணையெல்லாம் தெரிஞ்சு போச்சு, இன்னமும் அவங்களுக்கு தெரியல. நமக்கு தெரியாதுன்னா இன்னைக்கு போலீஸில் வாக்கு மூலமே இருக்கு, யார் அந்த பொண்ணு, யார் அந்த கூட வந்த பையன், யார். இப்போ அது அவங்க அப்படி பண்ணி இருந்தாலுமே அது அவங்க 2 பேருடைய விருப்பத்துல அவங்க பண்ணது. ஆனா விருப்பத்தில் ரோட்டில் பண்ணக்கூடாது. நாயா ரோட்டில் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்குது. இப்போ ரோட்டில் போயிட்டே இருக்கேன், ஒரு பொண்ணு எதாப்பில் வர, அவளும் விரும்புகிறேன் நானும் விரும்புகிறேன், அப்படி ரோட்டில் இது பண்ணிட முடியுமா சொல்லுங்கள்? விருப்பம் இருக்குன்றதுக்காக. அப்போ எல்லாத்துக்குமே இவங்களுமே அதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களும் அந்த பொண்ணை என்ன வேணா பண்ணலான்னு இருக்கா? அப்போ நீங்கள் ரோட்டில் பண்ணால் வரத்தானமா செய்வான் சார்? அது இருந்தாலுமே அந்த பொண்ணு நீங்க ரோட்ல போய் ஆனா இவங்க பண்ணது அவங்க ஒத்துக்கிட்டு பண்ணது கிடையாது. சில பேர் அது அந்த பொண்ணு இன்னொரு பையன் கூட இருந்தது அந்த பொண்ணு அவங்களுடைய விருப்பத்துல அது பண்ணது. இல்லம்மா, நீங்க விருப்பத்துல எத்தனை பேரோட வேணாலும் இருக்கலாம்னு சட்டமே சொல்லுதுமா, அதை சொல்லக்கூடாது. நீங்க எங்க இருந்தீங்கன்னு தான் அர்த்தம். அது உங்க வீடா, உங்க இடமா? நீங்க எங்கேயாவது முள்ளு புதரில் போய் அவங்க கூட இருப்பீங்க, அது அதுக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு விடுமா? சம்மந்தமே இல்லாத ஆள் கூட இருப்பீங்க, அதுக்கு போலீஸ் இருந்துட்டு பாதுகாப்பு இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கூட. ஐயோ அவங்க 2 பேரும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் 2 பேரும் போங்கடா, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா போலீஸ்? எப்படி என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் பர்சனல் ஸ்பேஸ்ன்றது உங்கள் வீட்லேயோ யாரோ அவங்க வீட்லேயோ இல்லை போய் ரூம் போட்டு என்னத்தையோ பண்ணிட்டாங்கன்னா அது ஓயோவில் ரூம் போட்டு 2 பேர் தங்கியிருந்தாங்க, இன்னும் 2 பேர் இந்த மாதிரி பண்ணிட்டான்னா அது தப்பு. நீங்கள் போயிட்டு காரில் எவன் கார்லேயே எவனோடையே போய் ஏதோ ஒரு முள்ளு புதரில் மிட் நைட்டில் போலீஸ்காரன் முள்ளு புதரில் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? சந்தா போய் போலீஸ் போய் யாரோட படுத்திருக்கான், எவனோட போனான்லாம் பார்த்துக்கிட்டா பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போங்க, உங்களை தான் சட்டமே சொல்லுது, எவன் பொண்டாட்டியோட வேணாலும் போகலாம், அது அவங்க விருப்பம் இருந்தான்னு சொல்லி இப்போ அரசியல் சட்டமே சொல்லுது. பொண்டாட்டியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, புருஷனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லவ்வராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ரூமில் போய் என்ன வேணாலும் பண்ணலான்னு சட்டமே சொல்லுது, ஒன்றா தங்கலான்னு. அதே மீறி காசு இல்லாமல் ரோட்டில் போனால் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. போலீஸ் இதுக்காக உட்காந்துருக்கு, எவன் எங்கே போகிறான், எந்த முள் புதருக்குள்ளே போகிறான், எவன் போகிறான்னு சொல்லி போலீஸ் பின்னாடியே வர முடியுமா? அதை எப்படி பண்ண முடியும்? சுதந்திரன்றது ஒரு லிமிட் தான்மா. நான் எங்கே வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றது அது இதே கிடையாது, அது லைஃப் ஸ்டைலே கிடையாது, புரியுதாங்க? இப்போ நம்ம சேஃப்டியாக இங்கே வீட்டில் இப்போ ஒரு ஹோட்டலில் உட்காந்து ஏசியை போட்டு சாப்பிட்றதுன்றது வேறு. அதே பார்சல் வாங்கிட்டு போய் ரோட்டில் உட்காந்திங்கன்னா 4 நாய் சுற்றி நிற்க தான் செய்யும், வருமா வராதா? நான் காசு கொடுத்து பிரியாணி 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்றேன், நீ எல்லாம் தெரு நாய், நீ எதுக்கு என் பக்கத்தில் வந்தேன்னு சொல்ல முடியுமா? அங்கே உட்காந்தா நாய் நக்க தான் செய்யும், வரதான் செய்யும். நீங்கள் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வராது, வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா வராது. ஏன் எல்லோரும் ரோட்டில் உட்காந்து சாப்பிட மாட்டுறாங்க? இப்போ வீட்டில் சாப்பாடு ஆக்குறாங்கல்ல, ஏன் வெளியே போய் உட்காந்து சாப்பிட்லாமே? வாசலில் நல்லா காற்று வருமே. ஏன் வீட்டுக்குள்ளே டைனிங் டேபிள்னு ஒன்று இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணால் அது ஆம்பளையோ பொம்பளையோ யாராக இருந்தாலும் அதை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நாமளே போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோனோடு போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐஃபோனோட நைட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபோனை சேஃப்டியாக தான் கொண்டு போகணும். திடீர்னு ஒருத்தர் வருவான் அப்படின்னு போயிடுவார். ஆம்பளையாக இருக்கலாம்,
பாடி பில்டராக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சூழ்நிலை மாறுச்சுன்னா அவன் எப்படி நடந்துக்கணும், எங்கே எப்படி போகணுன்னு அவன் தெரிஞ்சுட்டு தான் போகணும். புரியுதா? அது தெரியாமல் நான் பயங்கர பாடி பில்டர் என்னையவன் தொட்டுருவான்னா சின்ன பசங்க அப்படியே வண்டியில் வந்து பின்னாடி தட்டி ஃபோனை பிடிக்கின்னு போயிடுவாங்க. நீங்கள் விரட்டி அவனை பிடிச்சிருவீங்களா? பிடிக்க முடியாது. ஐயோ அப்பானாலும் வராது. அப்போ எங்கே எப்படி நடந்துக்கணும், எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும், நீங்கள் லேட்டாக வரீங்க டெல்லியில் என்ன அப்படின்னு. நிர்பயாவே வந்து அரசியல் முழுக்க முழுக்க. நிர்பயா சம்பவத்தில் என்ன நடந்ததுன்றதே வேறு. அது வந்து வெளியே ஃபோக்கஸ் பண்ணி காட்டப்பட்டது வேறு. புரியுதா உங்களுக்கு? அது வந்து வேறு மாதிரியாக நடந்தது. அதுக்கப்புறம் அது வேறு மாதிரியாக முடிஞ்சிருச்சு. ஸோ வந்து இப்போ நீங்கள் டெல்லி மாதிரியான ஊரில் வந்து கோடிக்கணக்கில் இருக்காங்க மக்கள். ஏன்னா இத்தனைக்கும் யார் நிர்பயா விவகாரத்தை எதிர்த்து எவன் போராடினா? பிஜேபிக்காரன் தான் போராடினான். யார் ஆட்சி நடக்குது? பிஜேபி ஆட்சி தான் நடக்குது. ஏன் இப்படியா இருக்குது? இந்த விஜய் வந்து என்ன கிழிக்கிறாருன்னு பாருங்கள். நேற்று ஒரு கிளவியை கொண்டு விட்டாங்க இது பண்ணி, பாலியல் வன்கொடுமை பண்ணி. நேற்று ஒரு ஆட்சிக்கு வந்து 5 நாள் என்ன பிடிங்கிட்டார் அவர் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. விஜயை கேட்கலனாலும் தாவேக்கா என்ன பிடுங்குச்சின்னு கேட்பாங்கல்ல. தொடர்ந்து 3 நாளாகவே பயங்கரமான பாலியல் வன்புணர்வு. கோடி மீடியா எவனுமே போடல, பிரிண்ட் மீடியாவில் மட்டும் போட்டிருக்கான். ஆமாம், எந்த மீடியாலையுமே அந்த போட மாட்டான். ஏன்னா காசு வாங்கி தின்ட்டாங்கல்ல, எப்படி போடுவான்? விஜய் வந்து வீட்டில் டிஃபன் பாக்ஸ் வந்து அவர் கையால் அவரே சாப்பிட்றாரு அப்படின்னு இன்னும் கேவலமாலாம் போட்டுட்ருப்பாங்க. அது போயிட்டுருக்கனால இதெல்லாம் போட மாட்டான். 3 நாள்லேயே ஏகப்பட்ட கிரைம் நடந்திருக்கு. ஓகே. கொலை, கொள்ளை. ஒரு பையன் வந்து தாத்தா பாட்டி 2 பேரையும் அடித்து கஞ்சா போதையில் அடித்து கொண்டு 2 பேரையும் எரிச்சிட்டு போலீஸில் போய் செத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் விசாரித்து பார்த்தா முந்தா நாள். அப்போ இது ஆட்சிக்கு வந்த உடனே தான் நாங்கள் எல்லா போதை பழக்கத்தையும் போதை பொருளையும் வந்து இன்னும் இப்போ டாஸ்மாக் போனீங்கன்னா 10 ரூபா கூட தான் வாங்கிட்டு இருக்கேன். யாருக்கு வாங்குறான்? அன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு வாங்கினான்னு சொன்னாங்க. இன்றைக்கி எவனுக்கு வாங்குறான்? விஜய்க்கு வாங்குறான்னா, திரிஷாக்கு வாங்குறானா? யாருக்கு வாங்குறான் 10 ரூபா கூட? எல்லாமே அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு அவன் சாப்பிட்றான், நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு அடித்து சாப்பிடுவோம்னு சொல்லி பைத்தியக்காரங்களை வச்சு ஓட்டு போட வச்சு அவங்கள தெருவில் விட்டுட்டு இவங்க நல்லா இருப்பாங்க. இதுதான் வந்து அரசியல். அதனால் எல்லாருக்கும் பாதுகாப்பு, எல்லாருக்கும் இதெல்லாம் எந்த சிங்கப்பண்ணேன்னா இல்லை என்ன ஆச்சு? சிங்கப்பண்ணேன்னா ஒரு 10 பேர் போட்டிங்கன்னா எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வந்துருப்பான். எப்படி வரும்? சும்மா எல்லாமே ஐவாஸ் முட்டாள்கள் இருக்க வரைக்கும் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு